வணக்கம், நான் suryathangaraj. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு miniature shoes எப்படி fondantல பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். தன்னோட முதல் பிறந்த நாளை கொண்டாட போற ஒரு குட்டி தம்பியோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான கேக் வேணும் அப்படிங்கறத கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் fondantல இந்த மாதிரியான குட்டியான ஷூ இப்போ நாம பண்ண போறோம். இப்போ ஷூஸ் பண்றதுக்கான பேட்டர்ன் நமக்கு தெரியாதுங்க. அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, கூகுளில் வந்து ஷூஸ் பேட்டர்ன் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன். அப்போ இந்த மாதிரி பிக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிது. இதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி செப்பரேட்டாக கட் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம இது எல்லாமே வந்து ஃபாண்டன்ட்லேயே கட் பண்ணிடலாம். அந்த குட்டி தம்பியோட ட்ரெஸ் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் இருந்துச்சு. அதனால நான் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் ஃபாண்டன்ட் எடுத்துகிட்டு அதை தேய்ச்சிட்டு அது இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்க போகிறேன். நான் ரெண்டு கலரும் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சிலதை வந்து ப்ளூ கலர்லேயும் சிலதை ஒயிட் கலர்லேயும் வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து லேஸ் கட்டுற இடத்துல ஒரு ஸ்டிச்சஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதை வந்து நான் அந்த பேட்டர்ன்லேயே இருக்குது. அது வந்து நம்ம ஸ்டிச்சஸ் மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக டூத் பிக் வச்சு வரைஞ்சி கொடுத்துட்ருக்குறேன். ஒரு ட்ரேஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நல்லா தெரிகிற மாதிரி டூத் பிக் வச்சு வரைஞ்சிட்டு அந்த லேஸ் கட்டுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்குல்ல, அதையும் வந்து நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஷூவில் இருக்கிற பேஸ் எல்லாம் வச்சு இப்போ நான் ஒன்று ஒன்றா வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அந்த ஷூ வைக்கிற இடத்துல கால் வைக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியணும். அதனால் கொஞ்சம் ஃபாண்டண்ட்டை முன்னாடி வச்சுட்டேன். அப்புறம் அது வந்து உள்ளே அமுங்கி வந்துடும் நம்ம நார்மலாக செய்யும்போது. அதனால் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஒரு ரவுண்டாக உருட்டிட்டு அதை உள்ளே வச்சுக்கிறேன். அதை நம்ம லாஸ்ட்டில் எடுத்துடலாம். இப்போ ஒன்று ஒன்றா வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒட்டும் போது லைட்டாக தண்ணி தொட்டு ஒட்டிகிட்டே வந்தோம்னா அது கலண்டு வராமல் இருக்கும். இப்போ நம்ம குட்டி ஷூ 80% ரெடி ஆயிடுச்சுங்க. ஆனாலும் இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபினிஷிங் ஆகாத மாதிரி இருக்குது. நம்ம முதலே கட் பண்ணி வச்ச பேட்டர்ன்லேயே ஒரு நீளமாக ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம இப்போ ஒட்டிட்டோம்னா இப்போ ஷூ வந்து நல்லா ஃபினிஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம லேஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுதான் நான் ஒட்டிகிட்ருக்கிறேன். இப்போ ஃபினிஷிங் வந்து ஒரிஜினல் ஷூ எப்படி இருக்குதோ அதே மாதிரியே வந்துருச்சு. இப்போ நாம் இதுக்கு லேஸ் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் ஃபாண்டண்ட்டை நல்லா கயிறு மாதிரி திருக்கி எடுத்துக்கலாம். கயிறு மாதிரி எடுத்ததுக்கப்புறம் அது இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இது ஒட்டும் போது ரெண்டு சைட்லேயும் இந்த ஹோல் மாதிரி இருக்கிற இடத்துல உள்ளே இன்சர்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே லைட்டாக தண்ணி வச்சுட்டு இதை இப்படி நல்லா ஒட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நாட் கட்டுற மாதிரி இருக்கிற லேஸும் ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஷூ ஃபினிஷ் ஆயிரும். இப்போ நம்ம ஷூ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே வச்சுருந்த பார்த்திங்களா டிஷ்யூ பேப்பரை, அதை வந்து நம்ம எடுத்துடலாம். எனக்கு புதுசாக என்னோடய கஸ்டமர்ஸ் வந்து டாஸ்க் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க கொடுக்குறதெல்லாம் வந்து நான் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே எனக்கு எல்லாமே நல்லபடியாக வந்துட்டுருக்குது. இந்த கேக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த குழந்தையோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.